வயநாடு நிலச்சரிவு பேரழிவாக மாறியுள்ளது. 300க்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்துள்ளனர். பலர் மீட்கப்பட்டு முகாம்களிலும் மருத்துவமனைகளிலும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பலரும் நிலச்சரிவில் சிக்கிய மக்களை மீட்க போராடி வருகின்றனர். உதவிக்கரத்தையும் நீட்டி வருகின்றனர். மனிதர்களுக்கு மனிதர்கள் உதவி புரிவதை கடந்து யானை மனிதர்களின் உணர்வை புரிந்து கொண்டு உதவி செய்திருப்பது பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. முண்டக்கையில் உள்ள ஹரிசன்ஸ் தேயிலை தோட்டத்தில் 18 ஆண்டுகளாக தேயிலை பறிக்கும் தொழிலாளிதான் சுஜாதா அணிநஞ்சிரா. இவர் தனது மகள் சுஜிதா, மருமகன் குட்டன், பேர குழந்தைகளான சூரஜ், மிருதுலா ஆகியோருடன் வசித்து வந்திருக்கிறார். நிலச்சரிவின் போது இவரது குடும்பம் யானையின் கருணையால் உயிர் தப்பியிருக்கிறது. இது குறித்து பேசிய சுஜாதா, திங்கட்கிழமை இரவே தொடங்கிய மழை நள்ளிரவை தாண்டி செவ்வாய்க்கிழமை அதிகாலை 4 மணிக்கு கனமழையாக மாறியது. இதை அடுத்து வீட்டை தண்ணீர் சூழ ஆரம்பித்தது. என் பேத்தியை தூக்கி கொண்டு அருகில் உள்ள காப்பி மரங்கள் மூடப்பட்டிருந்த குன்றுக்கு சென்றேன். அங்கு அதிர்ச்சி அளிக்கும் விதமாக 3 காட்டு யானைகள் நின்றன. நாங்கள் பெரும் ஆபத்திலிருந்து மீண்டு வந்திருக்கிறோம். எங்களை விட்டுவிடு, எதுவும் செய்து விடாதே என நான் மன்றாடினேன். அப்போது அந்த யானையின் கண்கள் கலங்கியதை நான் பார்த்தேன். நானும் என் பேத்தியும் அந்த யானையின் காலடியில் உட்கார்ந்து விட்டோம். அடுத்த நாள் மீட்பு குழுவினர் வரும் வரை 3 யானைகளும் எங்களை பாதுகாத்தது என உருக்கமாக பேசினார் വയനാട് പേരழிവിലിருந்து மீண்ட സുജാത പാട്ടി. ഈ കുട്ടിനി ഒരു വയ്യാത്ത അമ്മനെയും ഒക്കെ പിടിച്ച് കയറ്റി അതിന്റെ മേലേക്ക് പോയി പട്ടത് വലിയൊരു കൊമ്പന്റെ അടുത്താ ആനനോട് പറഞ്ഞു, ഞങ്ങള് വലിയ ദുരിതത്തിന്നാ വരുന്നേ, നീ ഞങ്ങളെ ഒന്ന് കാണിക്കല്ലേ പറഞ്ഞു. ആന 2 കണ്ണൊന്നും വെള്ളം ഒഴുക. யானைகளால் மனிதர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியுமா? பொதுவாக விலங்குகளால் மனிதர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியும். அதிலும் யானைகள் அதை நுணுக்கமாக உணர்ந்து கொள்ளும் என்கிறார்கள் இயற்கை ஆர்வலர்கள். பொதுவாக காட்டு யானை கும்கி யானைகளாக மனிதர்களால் பயிற்சி கொடுக்கப்பட்டு மாற்றப்படுகிறது. மனிதர்களின் அறிவுறுத்தலுக்கு கட்டுப்பட்டு யானை பழக்கப்படுத்தப்படும். இப்படியாக மனிதர்களின் எண்ணத்தை புரிந்து கொள்ளும் தன்மை யானைகளுக்கு உண்டு. அதேபோல் வயநாடு நிலச்சரிவை பொறுத்தவரை பேரழிவை முன்பே உணர்ந்து பல விலங்குகள் அங்கிருந்து இடம்பெயர்ந்துள்ளது. அப்படி இடம்பெயரும் போதுதான் இவர்களை யானை சந்தித்திருக்கிறது. எங்கே வெள்ளம் நிலச்சரிவில் இவர்கள் சிக்கி விடுவார்களோ என அஞ்சுதான் பாட்டிக்கும் பேத்திக்கும் பாதுகாப்பாக யானைகள் நின்றுள்ளன. இயற்கை கோர தாண்டவம் ஆடி பல உயிர்களை காவு வாங்கியுள்ளது. அதே இயற்கையின் அங்கமான யானை மனிதரின் கண்ணீரை உணர்ந்து 2 உயிர்களையும் காப்பாற்றியுள்ளது பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது.